ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம ரெகுலராக டெலிகிராம் சேனலில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த ஆக்டிவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நேற்று வீக்லி அனாலிசிஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பையர்ஸோடைய ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஜோனில் பையர்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய டைமு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே புல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,700க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டைம், அதாவது இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான பிளானே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவில் சஸ்டனாக இன்றைக்கி தான் நம்ம ரிவர்ஸில் இங்கேருந்து சான்சஸ் வெரி வெரி ஹை. ஏன்னா மார்க்கெட்டு இந்த செல்லிங் இங்கே 2 செல்லர் இருக்காங்க இல்லையா. ஸோ செல்லர் ஆல்மோஸ்ட் இதில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த 52,600 to 700 ஏரியாவில் ப்ரைஸ் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அங்கேருந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். மேபி அகைன் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வீக்லி சார்ட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பேட் நம்ம இது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னுடைய பிளான் என்னென்னா, இந்த 50% 60% இந்த ஏரியாவில் ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் ஷேர் பண்ணி பாருங்கள். ஒரு ரேஞ்ச் சைட்வேஸ் மாதிரி க்ளோசிங் கொடுத்துச்சு, அதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கண்டினியூ மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல எதுவெல்லாம் ஆல்மோஸ்ட் கால் ஆப்ஷன்லாம் வெயிட் பண்ணுறாங்க. 52,700க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் அப்சைடு. நீங்கள் இன்ட்ராடே அப்படின்றப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அந்த இடத்துல பை அண்ட் செல் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் அதாவது ஹோல்டிங்கில் அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் க்ளோசிங் கொடுக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்காத வரலும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம நிஃப்டி 50லேருந்து நம்ம வந்துடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்றத. இது வீக்லி சார்ட்டில் நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், அது நிஃப்டியில் ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா பையர்ஸ் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்னோடய வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி இங்கே எவ்வளோ நீங்கள் புல் பேக்கில் வரீங்களோ நீங்கள் இந்த இதில் அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். ஓகே, இல்லை சார் இந்த மார்க்கெட் சடனாக பேங்க் நிஃப்டி மூவ் ஆனப்போ எதுவும் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னப்போ 24,900 அதாவது 25,000 அந்த ரேஞ்சில் மேலே க்ளோசிங் வைக்குது. ஓகே, எக்ஸாக்ட்லி நம்பர் சொன்னால் கூட 25,050க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் சார், நீங்கள் வீக்லி அந்த கேனல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் நாளைக்கு என்ன நடக்கும், அது உங்கள் கூட வியூஸ் ஷேர் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, 200 EMA லைனு தாண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்கிட்டையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் அங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் கூட உங்களுக்கு எதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்குது. நீங்கள் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்க, இங்கேருந்து ஒரு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆன மாதிரி ஒரு வியூஸ் தெரியுதுல. இது 1 hour டைம் ஃப்ரேமில் ஃப்ரெண்ட்ஸ். 1 hour டைம் ஃப்ரேமில் இன்னொரு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டபுள் பாட்டம் மாதிரியும் க்ரியேட் ஆகிருக்குது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரியும் க்ரியேட் ஆகிருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு அந்த 25,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ், அதாவது இந்த ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு மேஜர் லெவலில் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த லெவல் கடந்தால் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது இந்த சப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இல்லையா, இந்த மேபி இந்த இதில் ட்ராப் சினாரியோ காமிச்சிட்டு அகைன் ரீடெஸ்ட்காக மார்க்கெட் வரும். நமக்கு இந்த இதில் ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரியேஷனுக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய வியூஸ் என்னென்னா ப்ரைஸு இந்த மாதிரி ஆங்கிளில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் ரொம்ப கவனமாக இருங்க. மார்க்கெட் இந்த ஆங்கிள் வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு வச்சுங்களேன். 24,600க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது வச்சுக்கலாம். இங்கேருந்து 150 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னுடைய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு லோ ஹில் ஃபார்மேஷன் பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸு இந்த மாதிரி ஆங்கிளில் இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ் என்னோட வீடியோ எந்த மாதிரி எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, ஏன்னா ஒரு 5-10 பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க, யாரும் அதிகமாக ஒன்றும் கமெண்ட் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது, எனக்கு புரிய வருது சார் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னும் ஒரு சில சார் இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டால் நம்ம அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். ஓகே
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி ஒரு மூவ் ஆகும் அப்படின்ற இன்ட்ரடே ட்ரேடிங்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் சேம் அதே மாதிரி வரலாம். உங்களுக்கு நம்ம இது லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ண எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நீங்கள் ஒரு சேனல் ஃபஸ்ட் டைம்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். ஸோ மார்னிங்கில் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன் மாதிரி மார்க்கெட் கிரியேட் இருந்தது. அதுவரெல்லாம் வந்து எந்த ஒரு வியூஸும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங் லோ கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:2 வந்து டார்கெட்டாக அதை 50% புக் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து ரன் பண்ணியிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் ரன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஓகே, சரி, இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றத வந்து 10 minutes டைம்லேருந்து வரலாம். 1 hourல அப்படியே போட்டால் 10 minutesலேருந்து வரலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் ஆகிக்கல. நம்ம 1 hourலேயும் இன்னொரு டைம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஏதாச்சும் நடக்குதா, எங்கே வியூ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கீழே வந்து சப்போர்ட் நிறைய இருக்குது பாருங்கள். இதில் மார்க்கெட்டில் சப்போர்ட் ஸோ 4 டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆகிய வந்து ப்ரைஸிங் வந்து ஒரு ஷார்ப்பாக ரெக்கவர் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் எதுவும் நமக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கல. அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டபிள்யூ பேட்டர்னும் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. டக்குன்னு கேப் அப் ஆச்சு, கொஞ்சம் சஸ்டன் ஆகிடுச்சு, அகைன் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ். ஸோ இதில் என்ன மாதிரி நடக்கும்னா ப்ரைஸ் இங்கே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை அகைன் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹையை கட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் மேலே மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த 52,700 52,700 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெவல். ஓகே, சரி, இப்போ சார் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து லைட்டாக கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ கேப் டவுன் ஆகுது இங்கேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டண்டாக நிற்குதான் பாருங்க, இல்லை சஸ்டண்டாக சைட்வேஸில் நிற்குது. அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 51,300 நீங்கள் டார்கெட்டாக ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கேப் டவுன் ஆகணும். இந்த 200 EMA கிட்ட கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னும் வந்து நமக்கு கிளியராக ஒரு மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஃபால் ஆச்சு தவிர அதனுடைய ரீட்டஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்ததில். ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனும் க்ளீனாக கொடுத்துச்சு. அப்போ மேபி இந்த இடத்துல இன்னொரு டைம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வரும். ஆனால் ஃபாஸ்ட் வருது அப்படின்றது இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வருதான்னு சொல்ல முடியாது. மேபி கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆங்கிலையும் வரலாம். மேபி இன்னொரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆங்கிலையும் வரலாம். ஆனால் ஒருவேளை மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சுன்றது அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கேன்சல் ஆகிடும். அப்போது ஏன்னா இந்த 52,700க்கு மேலே க்ளோசிங் வச்சுச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன கேப் ரீஃபில் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ கேப் ரீஃபில் ஆகிடுச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேப் ரீஃபில் எங்கே 52,700 க்ளோஸ் ஆச்சுன்னா 53,000 கேப் வந்து ஃபில் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேலே மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து எத்தனை பேர் அதில் ஆர்வம் தெரிவிக்கிறீங்க தெரியல. அதையும் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. இன்றைக்கி இந்த 2 அப்டேட்டை கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.